Dear child, in this video I am going to explain about Hardy-Weinberg principle, which is otherwise called as Hardy-Weinberg equilibrium. Before we enter into this topic, we are classifying this topic into 4 categories. One is introduction, conditions, equations and factor affecting the Hardy-Weinberg principle or equilibrium. So, இது நம்ம எது கொடுத்துருக்காங்கன்னா, so far in this chapter we have seen many theories of evolution. Each scientist have proposed one theories about evolution. Either we can accept the theory or we can reject the theory based upon some valid points. அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். Last we studied about modern synthetic theory of evolution, where the scientists mentioned that changes in the genes is responsible for an evolution அப்படின்னு கொடுத்துருப்பார். ஒரு எவல்யூஷன் நடக்குதுன்னா அதில் ஜீனில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னு அவர் கொடுத்துருப்பார் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் we have proposed this theory, Hardy-Weinberg principle or Hardy-Weinberg equilibrium. So this principle is fully based upon genetics. ஜெனட்டிக்ஸை வச்சு மட்டும்தான் இந்த பிரின்சிபல் வந்து நடக்கும். So I have given 4 categories. The first one is introduction. Before we study this theory, we should know about the meaning of these terms. Gene. So in 11th standard, you have studied about structure of cell. So cell contain nucleus. The nucleus contain chromosome. Chromosome is made up of DNA. DNA-வை நம்ம கட் பண்ணி எடுக்குமோ we get gene. So gene is nothing but a small pieces of DNA. Gene is nothing but a small piece of DNA. For example, வந்து கொடுத்துருக்கேன், ஒரு டிஎன்ஏனா ஒரு பெரிய த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்னாலே ஒரு நூல் உருண்டையே நம்ம வந்து குரோமோசோம் எடுத்துட்டோம்னா the thread which form that bundle, that thread is called as DNA. இப்போ அந்த த்ரெட்டை எடுத்து நான் பீசஸாக கட் பண்ணி போடுறேன். அந்த ஈச் ஸ்மால் பீஸ் ஐ கால் இட் அஸ் ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜீன் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ டிஎன்ஏ இஸ் யூஸ்வலி டபுள் ஹெலிக்ஸ், அதான் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் போர்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஜீன். அப்போது இந்த ஜீன்ன்றது ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் ஜீன். ஸோ ஜீன் இஸ் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி அல்லீல். அல்லீல் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் ஜீன் விச் கிவ்ஸ் அ கேரக்டர். இப்போ இது ஜீனில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் நான் எடுக்கிறேன். See, I have taken a small segment. ஜீனில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்திருக்கேன். This segment will code for a character. For example, human beings அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, they should have 2 eyes, they should have a nostril, they should have 2 lips, they should have chin, they should have projected eyebrows அப்படின்னு they are having certain characteristics. அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தோன்னா this allele. ஓகே, allele தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. This allele is common for a population. இப்போ ஹியூமன் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு செட் ஆஃப் allele இருக்கணும். டாக் எடுத்துட்டிங்கன்னா they should have a set of allele. Monkeys or elephant, they should all population should have a set of allele. So allele is nothing but a small portion of gene that code for a character. அப்போ ஜீன்ன்றது வேறு, ஜீனுக்குள்ளே இருக்கிறது தான் allele. அந்த alleleன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அது கொடுக்கும். ஓகே, ஸோ now we have learned about allele. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீனோடைப். போயிடலாம். ஃபீனோடைப் அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் கேரக்டர். அதாவது இப்போ நான் பார்க்குறேன், இப்போ ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹேவிங் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ். மார்ஃபாலஜிக்கலி வி ஆர் சேம். ஈவன் தோ ஒரு மைனர் சேஞ்சஸ் நமக்குள்ளே இருந்தாலுமே இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு ஒரு பிக்சர் காட்டணுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோ, ஆமாம் இவங்க தான் ஹியூமன் பீயிங்ஸ். இஃப் ஐ ஷோ a dog picture and if I say that is a human, you will not accept it because morphologically they are different. ஓகே, ஸோ ஜீனோடைப் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர். ஐ கேன் சி உன்னுடைய நீ எப்படி இருக்க, வாட் கலர் யூ ஆர் ஹேவிங், வாட் ஷேப் யூ ஆர் ஹேவிங், how tall you are, everything I can see. So morphologically I can see your character. Morphological character is called as phenotype. Genotype அப்படின்னா that is your gene characteristics. I cannot see what gene you are having. You cannot see what gene I am having. You can say that I am tall, I am fat, I am fair, everything you can say. அப்போ இந்த மாதிரி external features I can call it as phenotype. But you cannot see what gene I am having. You cannot say whether I am having a diabetes gene, whether you cannot say whether I am having a cancer causing gene. You cannot say anything. அப்போது அதுக்குள்ள அந்த ஜீனோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், அதோடைய ஸ்ட்ரக்சரை தான் we call it as genotype. So phenotype na external character, genotype na internal character, that is gene character. Homozygous, heterozygous. For example, male. If I say male, their chromosome should be like this, XY. If I say female, then the particular individual must have XX.
ஸோ குரோமோசோம் ஐ வில் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் இட் இன் டபுள் ஃபார்மில் அதாவது ரெண்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஐ வில் நாட் யூஸ் ஒரே எக்ஸாவோ இல்லை ஒய்யாவோ நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் யூஸ் 2. வை அப்படின்னு பார்த்தா இந்த குரோமோசோம்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேர்ட் இன் கண்டிஷன். தே ஆர் ஆல்வேஸ் பேர்ட் இன் கண்டிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே தட் ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறேன், இந்த பிளான்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப டாலாக இருக்குது, தென் ஐ கேன் யூஸ் லைக் திஸ் டால். த பிளான்ட் இஸ் டால். இஃப் ஐ சே லைக் திஸ் அந்த பிளான்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது, தென் ஐ கேன் சே ஸ்மால் டி இட் இஸ் ட்ராஃப், அதான் ஷார்ட்டாக இருக்குன்னு. இஃப் த பிளான்ட் இஸ் மீடியம் சைஸாக இருந்தால் டால் ட்ராஃப் அப்படின்னு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, தே லுக் வெரி ஃபேர். ஸோ ஃபேர் ஸ்கின் ஐ கேன் கிவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் ஏஏ அஸ் அ ஃபேர் ஸ்கின், small a as a dark skin, AA as a medium skin. So for whenever I am mentioning a character, whenever I am talking in terms of chromosome, I should use double letter. If both the letters are same, then I call it as homozygous. Homozygous na same. Homo means same, hetero means different. So homozygous அப்படின்னா சேம் குரோமோசோம், ஹெட்டிரோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் சேம் குரோமோசோம்ஸ். இது சேமாக இருக்குது, இது சேமாக இருக்குது, இது சேமாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹோமோசைகஸ் குரோமோசோம். ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஸோ பிக் டி ஸ்மால் டி, பிக் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வி கால் இட் அஸ் ஹெட்டிரோசைகஸ். நெக்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜீன் பூல். ஜீன் பூல்னா ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கோ, அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய allele together I call it as gene pool. That is, if I take an example of human beings, அது human beings is a population. அந்த ஹியூமன் நான் இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவலை காட்டி இதை நான் ஹியூமன் சொல்கிறேன்னா they should have some characteristics. அந்த characteristics எல்லாரும் யார் கொடுப்பா? allele கொடுக்குறாங்க. அப்போது அந்த allele டோட்டலை தான் I call it as gene pool. அப்போது ஒரு ஸ்டேஜில் சிம்பான்சிக்குன்னு ஒரு allele இருந்திருக்கு, ஒரு ஜீன் பூல் இருந்திருக்கு. அந்த ஜீன் பூல் என்ன இருக்குன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ சிம்பான்சி இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ஜீன் பூல், சம் சேஞ்சஸ் ஹாஸ் அக்கர்ட் இன் திஸ் ஜீன் பூல். ஸோ தட் வாட் ஹேப்பன், அந்த சிம்பான்சிஸ் எல்லாமே தேர் ஹேர், அவங்களோட ஹேர் க்ரோத் வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கு. ஸோ தே காட் வெரி ஸ்ட்ரங்கன் ஹேர், தே ஹவ் காட் வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் ஆன் தேர் ஃபேஸ். அப்போது மறுபடியும் ஒரு ஜீன் பூல் மாறி அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஷார்ட் ஹேராக இருக்குது. Then after sometimes what happened, again the changes in the gene pool has occurred. That is the allele changes நடந்திருக்கு. Chimpanzees எல்லாமே வந்து they started to walk erect. So that is also changes in the gene pool. அப்போ gene pool என்றது ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாமே we call it as gene pool. That is totality of allele is called as gene pool. இந்த ஜீன் பூலில் எப்போ சேஞ்ச் நடக்குதோ அப்போ தான் எவல்யூஷன் என்றது ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் புரிஞ்சுதாடா?